ராஜினாமாவை தொடர்ந்து கோவை மேயர் பதவிக்கு 4 பேர் இடையே போட்டியானது நிலவி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். அருண், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். கோவை மாநகராட்சி மேயர் பதவி என்பது பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்ட நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக பதவியேற்ற கல்பனா ஆனந்தகுமார் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது உடல்நிலை மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக கூறியுள்ள நிலையில மேயர் பதவியானது தற்போது காலியாக இருக்கிறது. இந்த காலியாக இருக்கக்கூடிய மேயர் பதவியை பிடிப்பதற்காக கோவையில் 4 பெண்கள் இடையே, பெண் மாவட்ட உறுப்பினர்களிடையே கடுமையான போட்டி என்பது துவங்கியிருக்கிறது. இதில் முதலாவதாக இந்த போட்டியில் கோவை மாநகராட்சியினுடைய 46வது வார்டு கவுன்சிலரும் மற்றும் கோவை மத்திய மண்டல தலைவராகவும் இருக்கக்கூடிய மீனா லோகு என்பவர் கடுமையான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவர் கடந்த 2 தினங்களாக சென்னையில் முகாமிட்டு அமைச்சர் மற்றும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேருவை சந்தித்து அவர் தனது இந்த மேயர் பதவிக்கான முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்றும் அவர் சென்னையில் தான் தங்கியிருந்து இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி ஏற்கனவே கோவை மாநகராட்சி மேயருக்கு இவர்தான் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிவேதா, அவர் தற்போது 97வது வார்டு மாவட்ட உறுப்பினராக இருக்கிறார். அவரது தந்தை சேனாதிபதி ஏற்கனவே கோவை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் தற்போது பதவியில் இல்லை. இருந்தாலும் அவரும் இந்த பதவிக்காக முயற்சித்து வருகிறார். அது மட்டுமின்றி மகளிர் அணியினுடைய மாநில தொண்டரணி இணை செயலாளராக இருக்கக்கூடிய மாலதி, அவர் தற்போது கல்விக்குழு தலைவராக இருக்கிறார். அவரும் இந்த பதவிக்கு கடுமையாக முயற்சித்து வரக்கூடிய நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேருவை சந்திப்பதற்காக அவரும் இன்றைய தினம் விக்கிரவாண்டிக்கு சென்றிருக்கிறார். அதே போன்று கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே போன்று அவர் கோவை மாநகராட்சியினுடைய முன்னாள் துணை மேயராகவும் பதவி வகித்திருக்கிறார். அவரது மனைவியான 52வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்குமி இளஞ்செல்வி, அவர் தற்போது கோவை மாநகராட்சியினுடைய கிழக்கு மண்டல தலைவராக பதவியில் இருக்கிறார். அவரும் இந்த பதவிக்கான போட்டியில் இருக்கிறார். இந்த பதவியின்கான போட்டியில 4 பேர் தற்போது இருக்கக்கூடிய நிலையில புதியவர் யாரேனும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த 4 பேரில் யாராவது ஒருவர் தான் மேயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், கட்சியின் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் மேயர் பதவி என்பது நிரப்பப்படும் என்றும், அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த புதிய மேயர் பதவிக்கான வாக்கு என்பது மாவட்ட உறுப்பினர்களிடையே நடத்தப்பட்டு புதிய மேயர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கட்சி தெரிவிக்கிறார்கள். அம்ருத்.